ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு அளவு சுடிதார் வச்சு எப்படி ஒரு சுடிதார் டாப் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். அகலத்தில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு லென்த்தில் ஒரு தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அளவு சுடிதார் எடுத்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். லைனிங்கோட ஃபோல்டிங் சைடும் அளவு சுடிதாரோட ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்கணும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி அளவு சுடியை வச்சுக்கலாம். நெக்கோட அகலம் எது வரைக்கும் முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும், லெஃப்ட் சைடில் தையலுக்காக இன்னொரு மார்க்கும் போட்டுக்கலாம். ஷோல்டர் எது வரைக்கும் முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும், ரைட் சைடில் தையலுக்காக இன்னொரு மார்க்கும் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் சைடில் ஸ்லீவ் இந்த மாதிரி மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டு கரெக்டாக ஆம்ஹோல் கிட்ட இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹிப்பு வளைவுல எது நல்ல உள்பக்கமாக இருக்கோ அதுதான் வேஸ்ட்டோட அளவு. அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்போட வளைவு எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ, ஸ்லிட்டு எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கிட்ட இந்த மாதிரி நல்லா துணியை இழுத்து விட்டுட்டு நம்ம அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு சுடிதாரை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் சுடிதார் தைச்சது இல்லை, இப்போ தான் புதுசாக தைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு மார்க்கும் போட்டுட்டு அளவு சுடிதாரை எடுத்துடலாம். இப்போது ஸ்கேலை வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இவங்களுக்கு பா நெக்குங்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன். ஆம்ஹோல் சைடில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஸ்கேலை வச்சு கோடு போட்டுட்டு ஆம் ரவுண்ட் வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ சைடில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைடு ஸ்கேலை வச்சு செஸ்ட் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட்டில் டச் ஆகி ஹிப் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு கோடு போட்டுக்கலாம். தையலுக்காக அந்த ஸ்கேல் அளவுலேயே பக்கத்தில் இன்னொரு கோடும் போட்டுக்கலாம். ஹிப்புலேருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இங்கே நம்ம தையலுக்காக துணி விடக்கூடாது. நம்ம ஸ்லிட்டு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் நெக்லேருந்து ஆம் ஹோலு சைடெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் பேக் பார்ட் நெக்கை மார்க் பண்ணல. இப்போ ஆம் ஹோலு சுடிதாரோட சைடு ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளவு சுடிதார் எடுத்து பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் நெக்கை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ பேக் பார்ட்டோட நெக்கை நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். யூ நெக் வரைஞ்சிக்கலாம் பேக் பார்ட்டில். இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணிடலாம். இப்போது மெயின் கிளாத் எடுத்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் டிசைன் வருது, அது ஒழுங்காக அவங்க ஸ்டிச் பண்ணலை. நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நவராமல் சென்டரில் இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ண லைனிங் பார்ட் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபோல்டிங் சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆம்ஹோல்லேருந்து சுடிதார் சைடு அப்படியே பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் வரைக்கும் ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் துணியை விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸாக உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கஸ்டமர் 3/4 ஸ்லீவ் கேட்டதால் நான் ஸ்லீவோட லென்த்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அளவு சுடிதாரோட ஸ்லீவோட ஹைட் எடுத்து கரெக்டாக அதோட லென்த்தை கரெக்டாக வச்சுட்டு கீழேயும் மேலேயும் ஸ்லீவோட ரவுண்டு கரெக்டாக அதே லென்த்தில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெயிலை வச்சுட்டு ஸ்லீவ் எந்த இடத்துக்கிட்ட ஜாயிண்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.